நாங்கள் நிறைவு கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம். இப்பொழுது ஒரு கலந்துரையாடல் இடம்பெற இருக்கின்றது. இந்த கலந்துரையாடல் எமது முதன்மை விருந்தினர் சிட்டம் அழகியான் திரு சுப்பிரமணியம் ராஜரத்னம் அவர்களுக்கும் பெற்றோர்களுக்குமானது. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் அவரிடம் கேட்கலாம், அவர் அதற்கு பதில் சொல்வார். ஏதாவது கேள்வி சிறியாக்கள் தான் இருக்கிறீர்கள். இருந்தாலும் சிறிய தொகையில் இருந்தாலும் கேள்விகள் யாராவது இருந்தால் நிச்சயமாக கேட்கிறார். நீங்கள் படிமுறை தமிழ் சம்பந்தமாகவோ அல்லது தமிழ் பள்ளி சம்பந்தமாகவோ என்னவாது கேட்கலாம். இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்தது பிறவா அதுக்கு முதலே இந்த சிரிப்பு இருந்ததா? எனக்கு தெரியாது. ஆனால் நான் பேர் குறிப்பிட விரும்பவில்லை. கிட்டத்தட்ட 70களில் ஒரு முக்கிய பிரபலோட அமைச்சரில் இந்த ஒரு முரண்பாடு நீங்கள் கேட்டோன்னு அது ஞாபகம் இருக்குது. பலாலியில் வந்து இறங்கும் பொழுது வரவேற்க நானும் போயிருந்தேன். ஒன்று கூப்பிட்டு நீங்கள் வா, உன்னுடைய சிரிப்பு எப்பொழுதும் அழகானது, நீ சிரிக்காமல் இருக்காது கேட்டோன்னு அது ஞாபகம் வந்தது. நன்றி. இன்னொரு கேள்வி ஐயா, இந்த பட்டிமன்றத்தில் நீங்கள் பங்கு பெற்றீங்க, இன்னொரு தலைப்பும் நீங்கள் ஆசிரியர்கள் கொடுக்கணும்டா, டீச்சரில் நீங்கள் இல்லாத டைமில் இவங்க பட்டிமன்றம் நடக்கணும்னா இந்த தலைப்பு கொடுக்கலாம். அதாவது தலைப்புகளோ என்னென்றால் கூட அந்த சமுதாயத்தில் அன்றைக்கு என்ன தேவை, என்ன சொல்லப்பட வேண்டும் என்றதை ஒழிய அது அந்த சமுதாயத்திலிருந்து வர வேண்டும். நான் ஒரு 3-4 புத்தகம் எழுதியிருக்கிறேன், 3 புத்தகம் எழுதியிருக்கிறேன். திருவகரி தான் எழுதியிருக்கிறேன். நானுடையத்தான் அந்த புத்தகம் 3மே பரிசு பெற்றது. 2வது தான் தமிழ்நாடு அரசின் முதல் பரிசு பெற்றது. 2மே தமிழ்நாடு அரசு வந்து எல்லாராலும் போடப்பட்டது. இன்று வரை எல்லாரும் விரும்பி வேண்டிக் கொள்ளாது. காரணம் தமிழகத்தில் போர், அந்த போருக்குரிய காரணம் என்னன்றதை 93ஆம் ஆண்டு தமிழ் நாடகம் ஒன்று நூல் தமிழ் திருவகரி. 2வது புலம்பெயர்ந்த மண்ணில் மக்கள் பண்பாடு கல்ச்சர் எல்லாம் கதைச்சு கொண்டிருப்பார்கள். அப்போ எதை பற்றிய தெளிவு அவர்களுக்கு இருக்கொண்டா இல்லை. தேவை சின்ன சின்ன விஷயங்களில் தன் நம்பிக்கைகளுக்கு ஏற்ற மாதிரி ஆக்கள் பிள்ளைகள் ஒரு அடுத்த தலைமுறையோடு முரண்பாட்டு கொண்டிருப்பதை கண்டேன். எனவே பண்பாடு என்றால் என்ன, அவ்வாறு தோற்றம் பெறுகிறது. உலகத்தில் ஒவ்வொரு இடத்துக்கு முன்னில பண்பாடு எப்படி வேறுபடுகிறது, அதில் வச்சுக்கொண்டு நாங்கள் ஒதுக்கி வைத்திருக்க வேண்டியது எது, அதில் நெடில் தன்மையோடு இருக்கக்கூடியது எது, அதை எது நீக்கலாம், எப்படி இதே பார்த்தீர்மானிக்கிறது. இந்த கேள்விகளுக்கு விடை சொல்லக்கூடியதாக பண்பாடு வேறு முழுதும் என்ற நூல் எழுதினேன். அது இந்தியாவில் சிறந்த நூலாக தெரிவு செய்யப்பட்டது. இன்றைக்கு லைலா காலேஜ், மனோன்மணியன் சுந்தரனார் பல்கலைக்கழகம், தஞ்சை இதெல்லாம் ஒரு பாடல் நூலாக இருக்குது. லைலா காலேஜில் ஃபாதர்ஸுக்கு போகிறாங்களுக்கு இவையல்ல இந்த புத்தகம் ஒரு புத்தகமாக வச்சிருக்கிறார்கள். 3வது இந்த பயனாக்க மொழியியலும் பயன்பாடும். இந்த மொழி கற்பித்தலுக்கு இது தேவை, மொழியியல் தேவை. எனவே தேவை கருதி எழுதினபடியால் அது நிலைத்து நிற்கின்றது. எனவே நீங்களும் பட்டிமன்ற தலைப்பை நகைச்சுவை அல்லது கேலியாக இலக்கியமாக கைதட்டி போடுவது இல்லாமல் சமுதாயத்தில் எடுத்துச் சொல்லப்பட வேண்டிய கருத்துக்களுக்கு ஏற்ப அது உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் தான் தெரிவு செய்யுங்கள். யாராவது கேள்வி கேட்க
ஐயா வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். சொல்லுங்க. ஐயா, இந்த உலகம் முழுக்க நீங்கள் தமிழையும் சொல்லிக்கொண்டு பயணம் செய்கிற ஒரு ஆள். அப்படி பேர்த்துக்கும் அடிக்கடி வந்து போன ஒரு உங்களோட அனுபவத்தை வச்சு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஐயா. உலகம் முழுக்க தமிழ் பரவி கொண்டு இருக்கிற இந்த காலத்தில் எங்களோட இளைய சமுதாயத்துக்கு ஒரு உங்களோட கணிப்பின்படி இந்த பேர்த்தில் வாழ்கிற இளைய சமுதாயத்துக்கு மற்ற நாடுகளோட ஒப்புகிற நேரத்தில் தமிழை கற்றுக்கொண்டு தமிழை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற இந்த பணியில் நாங்கள் எங்கே இருக்கிறோம்? இந்த பேர் தமிழ் சமூகம் வந்து நாங்கள் எந்த இடத்துல இருக்கிறோம்? நாங்கள் போகிற பாதை வந்து சரியா? இதை எப்படி நாங்கள் சரியாக கொண்டு போகலாம்னு ஒரு சின்ன ஒரு விளக்கம். இது நான் ஒப்பிட்டு எப்பவும் நாங்கள் ஒப்பிட்டு பேசுவது என்னுடைய வளமை இல்லை. நான் பிள்ளைகளை கூட ஒப்பிட்டு கேட்க மாட்டேன். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி முக்கியமானது. இன்றைக்கு தமிழ் சமூகத்தை பொறுத்தளவில் உலகத்தில் எங்குமே 3 கட்டங்களாக அவர்களை பிரிக்கலாம். இன்னைக்கு மொரிஷியஸ், தென்னாப்பிரிக்கா, ட்ரியூனியன், மியான்மர், பிஜி, இந்த நாடுகளில் உள்ள தமிழ் மக்கள் மொழியை இழந்து விட்டார்கள். அடுத்த கட்டமாக இருப்பவர்கள் பின்பு புலம்பெயர்ந்து ஆஸ்திரேலியா, கனடா, ஐரோப்பிய நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் அவர்கள் ஈழத்தமிழர்கள். 3வது கட்டத்தில் இருப்பவர்கள் இலங்கையிலும், இந்தியாவிலும், மலேசியாவிலும், சிங்கப்பூரிலும் இருப்பவர்கள். இந்த மக்களை பொறுத்தளவில் அவர்களுடைய மனநிலை 3ம் வேறுபட்டதாக இருக்கின்றது. மொழியை முழுமையாக இழந்துவிட்ட முதல் சொன்ன இந்த நாடுகள் 5 நாடுகள் இருப்பவர்கள் ஐயோ இழந்து விட்டுமே, எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் யாருன்னு தெரியாது, எங்களோட வாழ்க்கை முறை தெரியாது. அவர்கள் எல்லோரும், நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது, your child and my child are fighting with our children. என்ன தெரியுமா? கணவனுக்கு கல்யாணம் கட்டி பிள்ளை அவள் விட்டுட்டு போட்டார், அவருக்கு ஒரு பிள்ளை இருக்கு. அதை திரும்பி ஒரு ஆளை கட்டினேன், அவாக்கும் ஒரு பிள்ளையோட வந்து சேர்க்கிறான். 2 பேருக்கும் ஒரு பிள்ளை பிறக்குது. அப்போ your child and my child are fighting with our child. இந்த கல்ச்சர், இந்த வேறுபாடு தெரியாமல் கிடைதான் போகக்கூடாது. இதில் உள்ள துன்பங்களை இப்படிப்பட்டவர்கள், நான் கனடாவில் இருக்கிறவன், இப்படிப்பட்டவர்கள் வாழ்கின்ற துன்பங்களை நான் நிறையவே கண்டிருக்கின்றேன். அது மாத்திரமில்லை, எங்கள் ஆஸ்திரேலியாவிலும் சரி, கனடாவிலும் சரி, எங்களிடத்திலும் எங்களிடமே திருமணமாகின்ற இளம் தலைமுறையினுடைய விவாகரத்துகள் எல்லாம் கூடிக்கொண்டு போகின்றது. நிறையவே இருக்கின்றது. அது உரிமை போல சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். 6 வருஷம் கூட லவ் பண்ணுகிறார்கள், 7வது வருஷம் திருமணம், 6 மாசத்தில் டிவோர்ஸ். 6 வருஷம் என்ன செய்றீங்களா ஒருத்தருக்கும் தெரியாது. சரி, அப்ப இதுக்கு காரணமே நாங்கள் எதை எவ்வாறு அணுக வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க. இது பாடி வேதனைப்படக்கூடிய விஷயம் அல்ல, பாடிப்பட்ட விஷயம் அல்ல. நாங்கள் கவலைப்பட வேண்டும். எங்களோட தலைமுறைக்கு எங்களோட வாழ்வியலை சொல்லிக் கொடுக்கவில்லை. இதை அந்த இழந்துவிட்ட மொழி கூட்டம் நன்றாக புரிந்து வைத்து கவலைப்படுகிறது. எங்களுக்கு என்று வாழ்க்கை முறை இருந்தது, அதை துளைச்சி போட்டோம். எங்களுடைய அடையாளத்தை துளைச்சி போட்டோம். இப்படியாக அவர்கள் அதால் வருகின்ற இடைத்தாக்கங்கள், சீர்கேடுகள். நாங்கள் வாழ்வது பணத்துக்காக இல்லை. பணம் வாழ்க்கைக்கு தேவை, ஆனால் வாழ்வதற்கு தேவை ஒழுக்கம், பண்பாடு. அதுதான் எங்களை வாழ வைக்கும். நாங்கள்
வெறும் ஒரு வரைய கூட்டுக்கு கீழ் பணமற்ற வறுமைக்கு கீழ் இருக்கலாம், அந்த நிலை மாறும். ஆனால் ஒழுக்கம் எங்களை உயர்த்தி கொண்டு போவோம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஒப்பப்படும். அந்த நிலைக்கு கொண்டு போவோம். அதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இதை உணராத கூட்டம் இன்னைக்கு இந்த ஐரோப்பிய மண்ணில், ஆஸ்திரேலியா மண்ணில், அமெரிக்கா மண்ணில் இருக்கின்றவர்கள் பெரும்பாலானவர்களுக்கு அந்த உணர்வு இல்லை. தமிழ் இல்லத்துக்கு பேசி தெரிஞ்சா காணுந்தானே. தமிழ் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வியலை எங்களோட இசைந்து வாழ வைக்கும். பாரதியாருடைய பாட்டு இருக்கின்றது, இவன் துன்பப்படுறான், ஆனால் இவன் துன்பத்துக்கு காரணம் தெரியாத மூடனா இருக்கிறான். எங்களை பிள்ளை எங்களோட முரண்படுகிறது. ஏன் முரண்படுகிற அந்த காரணம் தெரியாத மூடர்களாக எங்களுடைய சமுதாயம் இருக்கிறது. இதை கண்டிருக்கிறது. அடுத்த தலைமுறையோடு நீங்கள் வலு ஒட்டித்தான் இருக்கலன்னு சொன்னா பொய்க்கிறது இல்லை. ஆனால் அதே அப்படி இருக்கின்றால் அந்த நாங்கள் கற்கின்ற மொழிக்கூடாக, வாழ்வியலுக்கூடாக நாங்கள் அந்த எங்களோட பிள்ளைகளுக்கு வாழ்வியலை காட்டவில்லை. இதுக்கு 2 விடயம். ஒன்று, இப்போ நாங்கள் குடும்பங்களில், இந்த புலம்பெயர்ந்த மண்ணில் நாங்கள் கணவன் மனைவி நாங்கள் சிறப்பாக வாழ்ந்து காட்டுவோம். பிள்ளைகள் அதை பார்த்து பயப்படுவாங்க. நான் பெருமைக்கா சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவேன். இன்று வரை நான் வாழ்க்கையில் மதுவோ அருந்துவோ இல்லை, சீக்கிரட்டு குடிப்பவோ இல்லை. எந்த பிள்ளைகள் 3 பேரும் ஆண் மக்கள் இன்னைக்கு குடிக்கிறார்களோ நான் தெரியும். எங்களோட வீட்டில் நான் இருந்த காலத்திலிருந்து எந்தவித பர்த்டேயோ என்னவோ அந்த போக்கில் கிடையாது. அது இல்லை, அது ஒன்றும் இருப்பதில்லை. ஆனால் பிள்ளைகள் இன்றைக்கு குடிக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. அதை வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்க அப்படி ஒன்று இருக்காது. இருந்தால் நாங்கள் இருக்கிறது என்னை பயப்பிச்சுக்கிறார்கள் என்ன தெரியாது. நான் அதுக்கு கேட்கிறதே இல்லை, தேவையும் இல்லை. என்ன ஒரு அளவுக்கு வளர்ந்து அவர்கள் இந்த குடும்பம் பாட்டு பிள்ளை குட்டியோடு இருக்கிறார்கள். அதுக்கு நாங்கள் அது இன்னொன்று தேவையில்லை. அது எங்கட நிலைமை முடிஞ்சுது, எங்களோட காலகட்டம் போயிடுது. ஆனால் அதை நீங்கள் வாழ்கின்ற முறை ஓரளவு பிள்ளைகளுடைய தாக்கத்தை கொடுக்கும். 2வது, நாங்கள் நண்பர்களோடு என்ன உரையாடுகிறோம். நாங்கள் மற்றவர்களை பற்றி குறை சொல்றது, மற்றவர்களை விமர்சிப்பது, சமுதாயத்தில் நடந்தோ நடக்காதோ உங்களுக்கு தெரியாத ஒழுக்கக்கேடுகள் சொல்றதை பற்றி பேசுறது எல்லாம் பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அதே சில பிள்ளைகளுக்கு, இந்த சொசைட்டியில் இருக்கிற சில பிள்ளைகளுக்கு உங்களோட வாழ்க்கை முறை சரியில்லை என்று, தமிழற்ற வாழ்க்கை முறையை சரியில்லை என்றால் முடிவுக்கு வந்து தமிழை ஏன் என்று அவன் நினைச்சிடுவான். இது இல்லை. 3வது, அந்த பிள்ளைகளை நாங்கள் தமிழுக்கு கொண்டு போகவில்லை. அடுத்தது, தமிழ் கற்பிக்கிற முறை கடுமையாகவும் பிழையான முறையாகவும் இருந்தது. இந்த காரணங்களால் இந்த அடுத்த நிலையில் உள்ள இதில் இப்ப மெல்ல மெல்ல தமிழை படிக்கிறவர்கள் கூடிக்கொண்டு வாரார்கள் கூட இருக்குது. ஆனால் இப்போ 5, 6, 10 வருஷத்துக்கு முதல் பார்த்தால் மிகவும் தமிழர் இலங்கையிலிருந்து வந்தவுடனே உச்சத்தில் இருந்தது கீழே விழுந்து அடுத்த தலைமுறை, கற்காத தலைமுறையினுடைய பிள்ளைகள் இப்ப கற்கத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அது வரவேற்கக்கூடிய முடியும். அது இன்னும் முழுமையாக அடையவில்லை, ஆனால் அதை நோக்கி வளர்ச்சி இருக்கிறது. இலங்கையிலும் இந்தியாவிலும், இலங்கையில கட்டாய பாடுபட்டபடியால் தமிழை படிக்கிறார்கள். இந்தியாவில் தமிழ் ஏன் என்று சொல்லி அவங்க படிக்கிறதே இல்லை. தமிழுடைய நிலைமை மோசமாக இருக்கிறது தமிழ்நாட்டில். நான் அவர்களுக்கு சொல்லுவேன், பகிரங்கமாக பேசும்போது சொல்லுவேன், தமிழ்நாடு ஆணிவேர் மாதிரி. மரத்தில் மக்கவேர் இல்லாமல் தெரியாக இருந்தாலும் ஆணிவேர் பிழைச்சிருந்தால் மரம் விழுந்துவோம். தமிழ் அழியில் நீங்கள் அதற்கான முயற்சி எடுக்கவில்லை, சரியாக செய்யவில்லை என்பதை அரசு மன்றம் மட்டும் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் அதுதான் நிலைமை. அந்த நிலைமையில் மாற்றமில்லை. இதுதான் தமிழை பொறுத்தளவில் உலகத்தின் நிலைமை. ஆனால் அதன்படி பார்த்தால் பேர்த்தில் அல்லது ஆஸ்திரேலியா மறுவர்க்கங்களில், கனடா, ஐரோப்பிய நாடுகளில் தற்சமயம்
முன்னிலும் பார்க்க தமிழை தங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி இருக்கின்றது. ஆனால் தமிழில் எதை படிப்பிக்க வேண்டும் என்ற தெளிவு கற்பிக்கின்ற நிறுவனங்களுக்கு இல்லை. எங்களோட வாழ்வியல் தான் அதுல கரிக்குலமாக இருக்கும். அதுதான் முக்கியம். அந்த மெயின்ஸ்ட்ரீம் அதாவது கல்விச்சவர்கள் கூட இங்கே கூட கரிக்குலம் வழிகிட்டு இருக்கிறார்கள், இருக்கிறார்கள். அதுல ஒரு தலையங்கம் இருக்கு, ஒட்டியாக ரெண்டு. அது வாழ்வியலை தான் சொல்லி தந்து வைக்க தெரியாது. ஏதாவது இவர்கள் படிக்க அந்த தலைப்புகள் என்ன படிக்கிறார்களோ அந்த சிந்தனையை பார்க்கிறார். அப்போ வாழ்வியல் கூறுகளை நாங்கள் உருவாக்கி பிள்ளைகளுக்கு படிப்பித்து கொண்டு போகணும், படிப்பிக்கணும். அப்பதான் அவர்கள் அதுக்கு தான் நம்ம படிக்கலாம். தாய்மொழியை இந்த நாட்டிலேயும் படிக்கிறேன், இங்கிலீஷை விட்டுட்டு உங்களோட மொழியை பேசிட்டா படிப்பிக்கலாம். இல்லை, நீ உங்களோட குடும்பத்தோட சேர்ந்து வாழ், உன்னை பற்றி தன்பெருமையோடு பேசு, தன்னம்பிக்கை கொண்டவனாக நீமா இரு. உந்த மொழி கலை வாழ்வியல் உயர்ந்தது என்றால் நீ தன்னம்பிக்கையோடு இருப்பார். தன்னம்பிக்கையோடு இருந்தால் தான் நீ இந்த நாட்டின் சிறந்த குடிமகனாக இருப்பாய். தன்னம்பிக்கையோடு இருந்தால் தான் மற்றவனை மதிப்பாய், மற்றவனுடைய பண்பாட்டையும் மதிப்பாய், மற்றவனோட சேர்ந்து வாழ்வாய். இதற்காகத்தான் இந்த நாடுகளில் தமிழ் படிக்கப்படுது. தமிழை பேசுறதுக்காக இல்லை, தமிழை பேசுவோம்னு அவருக்கு ஒன்றும் இல்லை. இந்த நாட்டு குடிமகன் ஒவ்வொரு உங்களோட பிள்ளை நாளைக்கு ஒரு இன்ஜினியரா டாக்டரா வந்தா தன்னம்பிக்கை உடையவனா இருக்கும். தன்னம்பிக்கை எப்படி உருவாகும்? தன்னை குடும்பத்தை பற்றி, தன்னை மொழியை பற்றி, தன்னை இனத்தை பற்றி, தன்னை வாழ்க்கை முறையை பற்றி அவனுக்கு உயர்ந்த எண்ணம் தோன்ற வேண்டும். அப்பதான் அவனுக்கு தன்னம்பிக்கை வேணும். அதுக்காகத்தான் தமிழை படிப்பிக்கிறது. தமிழை படிப்பிக்க வேண்டிய விஷயம் அது. அதை இந்த மக்களே எடுத்துக்கொண்டு போகப்படவில்லை. எனவே இந்த நிறுவனங்கள் இதை பற்றி தொடர்ந்து ஏன் தமிழை படிக்க வேணும் அன்னதை நீங்கள் எடுத்துக்கொண்டு போகணும். இது முக்கியமானது. சுருக்கமா முடிச்சுக்கொள்ளும். பெற்றோர்களுக்கான கலந்துரையாடல் சொன்னதனால இப்ப புதிதாக வருகின்ற பெற்றோர்கள் அவர்களுக்கு உங்களுடைய முறையே தமிழை பிள்ளைகளுக்கு வீட்டுல படிப்பிக்கிறதுக்கு இயலாம இருக்கலாம், அந்த விதம் தெரியாம இருக்கலாம். ஆசிரியர்கள் அவங்கள்ட்ட படிச்சு இன்னைக்கு பட்டம் பெற்றிருக்கிறாங்க. ஆனா சில பெற்றோர்களுக்கு உங்கள்ட்ட படிக்க முடியாம இருக்கலாம். அவர்களுக்கு உதவியாக ஏதாவது ஒரு சிறிய காணொளி மூலமாகவோ அவர்களுக்கு ஒரு ஆர்வமாக இந்த முறையில தான் படிப்பிக்கிறதுன்னு சொல்லி அவர்களுக்கு இந்த பள்ளியின் ஊடாகவோ உங்களின் மூலமாகவோ கொடுக்கறதுக்கு ஏதாவது வழிவகை செய்யற ஐடியா இருக்குதான்னு ஒரு கேள்வி. நல்ல கேள்வி, நல்ல சிந்தனை. ஒன்று, இந்த முறையை கற்பிக்கும் பொழுது பெற்றார்கள் இந்த முறையை கற்காதவர்கள் கூட பிள்ளைகளுடன் வீட்டில் வாசிங்கள் என்று சொல்லி நாள்தோறும் ஒரு 10-15 நிமிஷம் வாசிக்க பண்ணாரு. சரியா வாசிக்கிறார் என்று பார்த்தா காணும். அவர் வாசிக்கிற முறை அசேசியா கேட்கல, அது நீங்கள் வாசித்த முறையில் திருத்த போகக்கூடாது. அடுத்தது, பெற்றோர்கள் இப்படி பல இடங்களும் கேட்டிருக்கிறார்கள். ஒரு முறை மொழிகளில் கேட்டு அவர்களுக்கு நடத்தி நீங்கள் குறைந்தது இப்போ 400 பிள்ளைகள் படிக்கிறீர்கள், இத்தனை குடும்பம் கொண்டு நான் தெரியல, அதுவருக்கு தான் தெரியும். 20 பெற்றோர்கள் தயாராக இருந்தால் நான் இலவசமாக உங்களுக்கு ஒரு வகுப்பு நான் சொல்லிப்பட்டிருப்போம். நீங்கள் என்னென்ன கவனிக்கணும், எப்படி படிப்பிக்கணும், இந்த கற்பித்தல் முறை என்ன, உங்களுக்கு உதவியாக பிள்ளைகளுக்கு வீட்டில் கற்றுவாரத்தை நீங்களும் சேர்ந்து அவர்களோடு கொண்டு போவது மிக சிறந்தது. அதற்கு நான் நிச்சயமாக செய்வேன். ஒரு கொஞ்ச காலத்துக்கு ஒரு புத்தகத்துல வாசிச்ச ஞாபகம் இருக்கு எனக்கு. தமிழர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது இலங்கையிலே வாழ்ந்த நாகர்கள் தான் தமிழர்கள் என்ற மாதிரி ஒரு வரி வருது ஒரு புத்தகத்துல. இதை பற்றி நீங்க எனக்கு விளக்க வேண்டும் என்று நான் இருக்கிறேன். ஏன்னு சொன்னா இலங்கையில விஜயனுடைய வருகைக்கு முன்னதாக இருந்த இயக்கர்கள் நாகர்கள் எல்லோருமே தமிழர்கள் என்ற ஒரு இடம்தான் எனக்கு இருக்கு. அப்படியாக இருந்தால் புத்தகத்தில் ஏன் அப்படி வந்திருக்குங்கிறது இந்த கேள்வி.
என்ன ஞாபகம் சரியா இருந்தா அப்படித்தான் லாஸ்ட் நான் நினைக்கிறேன். ஒரு எனக்கு தெளிவுபடுத்துறீங்க. உங்களோட கூட்டி சரியா இருந்தது. அதாவது நாகர்கள் இலங்கையிலிருந்து இமயமலை மட்டும் நாகரிகம் வளர்ந்திருக்கிறது. நான் அந்த இன்னைக்கு வேறு மொழியை பேசிக்கொண்டிருக்கின்ற நாகாலாந்து ஆட்களை பார்த்தா கூட தலைப்பா கட்டும் பொழுது இப்படி கட்டி பின்னுக்கு விடுவார். அதெல்லாம் பாம்பு சுழன்றிருக்கிறார். அந்த இயக்கங்கள் என்பது எரு மாதிரி ஒரு மொழியை அந்த தனிய நாகர் என்பது நாகரிகம் படைத்த ஒரு இனம். அந்த இனம் மொழியில அது உச்சத்தில் இருந்தது. ஒரு வட்டார வழக்கு போல இயக்கங்கள் தமிழைத்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இவர்களுடைய தமிழுக்கும் அவர்களுடைய தமிழுக்கும் முக்கிய வேறுபாடு இருந்தது இரு மொழி. விஜயன் அந்த இயக்க குலத்துக்குள்ள போய் அந்த தன்னுடைய பாலிமணியோட கலந்து அது சிங்களமாக அது பரிமாணம் பெற்றது என்றதான் அந்த கூற்று. ஆனால் அடிப்படையில் நீங்கள் சொல்வது சரியா? படிமுறை தமிழ் அப்படிங்கிற அந்த படைக்கிறதுக்கு பல வருஷங்கள் நீங்க முயற்சி எடுத்திருப்பீங்க. ஆனா அது உங்களுக்கு எந்த தருணத்துல அந்த இது அப்படி செய்யணும் அப்படிங்கிற உங்களுக்கு தோணுச்சு? படிமுறை தமிழ்ங்கிற உங்களுடைய படைப்பு எந்த தருணத்துல உங்களுக்கு தோணுச்சு இது இந்த கற்பித்தல் முறை தவறானது, இது இந்த படைப்பை செய்து இந்த கற்பித்தல் முறையை இந்த மாதிரி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல தோணி இருக்கும்? அது எந்த வயசுல எப்போ தோணுச்சு? நான் நைஜீரியாவில் இருந்து பயிர் செய்தவன் கனடாவில் 89ஆம் ஆண்டு பாடசாலை ஒன்று பிள்ளைகளுக்கு தமிழ் கற்பித்தோன்னு தொடங்கினேன். நாங்கள் பஞ்சாக்களுக்கு அதில் எழுதியிருக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு வருடந்தோறும் தமிழ் திறந்தே வைப்போம். அதில் பாக்கிக்கல 4ஆம் 5ஆம் வகுப்பிலிருந்து அக்கள் விட்டுட்டு போய் 8ஆம் வகுப்புக்கு ஒரு 10% பிள்ளைகள் தான் படிப்பார்கள். ஆனால் அவர்கள் டான்ஸுக்கு வருவார்கள், மியூசிக்கு வருவார்கள், எல்லாத்துக்கும் வருவார்கள். இவர்களை கூப்பிட்டு கேட்ட பொழுது அவர்கள் தமிழ் மொழி தாங்கள் படிக்கிறதே விட்டோம் அந்த காரணம் சொல்லியிருக்கிறார்கள். அதில் உள்ள கடினத்தை சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன ஏன் விட்டுட்டு போகிறோம் அந்த காரணங்களை களைந்து இந்த கற்பித்தல் முறையை உருவாக்க முடியாதா என்று புறப்பட்ட பொழுதுதான் இந்த ஒரு விடயத்தை கண்டு அதற்காக தொல்காப்பியம் முதற்கொண்டு எல்லா நூல்களையும் படித்த பொழுது நாங்கள் தமிழ் மொழியை கற்பிப்பது தவறான முறை என்பதை புரிந்து கொண்டோம். எனவே அந்த வழி நின்று கற்பித்தல் முறை உருவாக்கவும் மன்றி கொண்டிருந்த பொழுது 2004ஆம் ஆண்டு வன்னியில் சிறுத்தம்பையா தலைமையில் சண்முகதாஸ், மனோகர் சண்முகதா, சந்திரசேகரன், நூமான் போன்ற பெரிய தமிழ் அறிஞர்களும் உலகம் முழுக்க பள்ளிக்கூடங்களை தமிழ் மொழியை செய்து கொண்டிருப்பவர்களும் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டம் ஒரு வாரமாக நடைபெற்றது. அதில் நான் வலியுறுத்தினேன், இப்போ படிப்பிக்குமாய் படிப்பிச்சா நாங்கள் அழிஞ்சு போவோம். முதல் நாள் காசிக்கு விளக்கமே பெரிய சண்டை. அடுத்த 3ஆம் நாள் 4ஆம் நாள் சிறுத்தவியா கேட்டார், என்னென்று எனக்கு விளக்கப்பட்டனான். நான் அந்த நேரம் முழுமையாக இருக்கையில் ஓரளவு சொன்னேன். அதற்கு பிறகு அவர்கள் எல்லாரும் உற்சாகப்படுத்தினார்கள், இது சரியானது, இதை நீ செய்து முடியும். நான் இந்த புத்தாவளியத்தில் கூட யூடியூப்பில் பார்த்தா தெரியும், தமிழ்நாட்டில் அண்ணா நூலியத்தில் இந்த புத்தகம் படிக்கும்போது இந்த வரலாற்றை சொல்லியிருப்பார். அதற்கு பின்பு அவர் ஊக்கத்தோடு நான் இந்த கற்பித்தல் முறை வகுத்து பார்த்து 4 வருடம் தமிழ் தெரியாதவர்களுக்கு கற்பித்து பார்த்து இந்த பாடப்பயிற்சி நூல்கள் எப்படி அமைய வேண்டும் என்பதை செய்து அவர்களுக்கு கற்பித்து பார்த்து இறுதியான நிறைவான ஒரு முடிவுக்கு வந்து அதன் பின்புதான் இந்த நூல்களை அச்சிட்டு கற்பிக்கப்படுகிறார். இதுதான் இதே வரலாம். ஒரு யாராவது என்றால் இத்துடன் முடித்துக் கொள்வோம். நன்றி ஐயா.
இதுவரை அமைதியாக எல்லோருடைய கேள்விகளுக்கும் பதிலளித்து சென்ற சித்தம் அழகியார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சூர்யா ரிஷிகாந்தன் மற்றும் சசிதரன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடன் நான் சுதன் மயில்வாகனம். நன்றி.